யுத்தங்கள், உலகளாவிய யுத்தங்கள் என்பது ஓயப்போவதில்லை. மனித குலம் இந்த பூமி பந்தில் வாழும் வரை யுத்தங்கள் தவிர்க்க முடியாதவை. ஏனென்றால் ஒரு உயிரினுடைய வாழ்வு இன்னொரு உயிரை உண்டு வாழ்வதுதான். ஆகவே இந்த செல்விஷ் ஜீன்கள் தியரியிலையும் அதைத்தான் சொல்லப்படுகிறது. அதாவது இந்த மனிதனை உண்டு வாழ்வான், மனிதனை கொன்று வாழ்வான், இது இயல்பானது. அதாவது இந்த அரச கட்டமைப்பு என்ற இந்த அரசு உருவாக்கப்பட்ட ஒரு 4500 ஆண்டுகால வரலாற்றில் தொடர்ச்சியாக யுத்தங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. முதலாவது உலகளாவிய யுத்தம் என்று பார்த்தால் வரலாற்று அடிப்படையில ஹெரிடோட்டஸுடைய வரலாற்று பதிவுகளின் அடிப்படையில உலகினுடைய முதலாவது வரலாற்றாசிரியர் சொல்லப்படுகின்ற ஹெரிடோட்டஸுடைய வரலாற்று பதிவுல முதலாவது யுத்தம் பாரசீகர்கள் கிரேக்கத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட படையெடுப்பு தான். அதாவது ஒரு நிலத்தை பாதுகாப்பதற்கு அதனுடைய அண்டை நிலப்பரப்பை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகின்ற ஒரு புவிசார் அரசியல் யுத்தத்தை நடத்தினார்கள். அந்த யுத்தம், அதாவது மேற்குக்கும் இந்த கிழக்குக்குமான யுத்தம் அல்லது இந்த மத்திய கிழக்கு என்று சொல்லப்படுகின்ற மேற்காசியாவுக்கும் ஐரோப்பாவுக்குமான யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு 4250 ஆண்டுகளை தாண்டி விட்டது. அப்ப இந்த யுத்தம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதாவது வெள்ளைக்கும் கிரீனுக்குமான யுத்தமாக இன்றைய நடக்கிறது. அந்த கிரீன் என்பது இஸ்லாமிய நாடுகளையும், வெள்ளை என்பது மேற்குலக நாடுகளையும் குறிக்கிறது. இந்த வெள்ளையினுடைய யுத்தம் அது சிகப்பு, அதாவது இந்த ரஷ்யாவினுடைய இந்த சோசியலிச கம்யூனிஸ்ட் நாடுகளுக்கு எதிரான ஒரு யுத்தம் நடந்தது. அது 1990 முடிவடைந்து விட்டது. அதன் பின்னர் அது கிரீனுக்கு இடையிலான யுத்தமாக இருக்கிறது. அதை அடுத்து இன்னும் யுத்தம் இருக்கிறது, இந்த ஜெலோ, அதாவது மஞ்சள், சீனர், அதாவது இந்த சீன மொங்கோலியா ஹியூமன் வெரைட்டிக்கு எதிராக ஒயிட் ஹியூமன் வெரைட்டி மேற்கொள்ளுகின்ற யுத்தமாக இருக்கும். ஆகவே இங்க உலகளாவிய அளவில் இந்த 3 யுத்தங்கள் தவிர்க்க முடியாதவையாக இருக்கின்றன. ஆனால் ஒரு யுத்தம் முடிவடைந்து விட்டது. அதாவது இந்த சிகப்புக்கு இடையிலான யுத்தம் முடிவடைந்து விட்டாலும் இந்த மழை பெய்தாலும் தூவானம் போகாது போல அந்த ரஷ்ய நிலப்பரப்புக்கான யுத்தம் தொடரும். ஏனென்றால் ரஷ்யாவை கட்டுப்படுத்த வேண்டியது உலகளாவிய மூலோபாயத்தின் ஒரு அடிப்படை.